பெண்களின் சாபம் யாரை எப்போது பாதிக்கும்? சென்னையின் மத்தியில் பிரபலமான பெருமாள் ரெசிடென்சி காலனியில் ராஜேஷ் என்பவர் பெரிய தொகுதி நிலங்களை வாங்கி கட்டுமானம் செய்து வருபவர். பணக்காரர்கள் மட்டும்தான் அங்கு வீடு வாங்க முடியும் என்கின்ற அளவிற்கு அந்த இடத்தின் மதிப்பு உயர்ந்திருந்தது. ஒரு சர்வசாதாரண பெண்மணி நந்தினி கணவனை இழந்த அவள் தன் மகளுடன் தனியாக வாழ்ந்து வந்தார். அவரது வீடு ஒரு காலத்தில் அவரது கணவரால் வாங்கப்பட்டது. ராஜேஷ் அந்த வீட்டையும் சேர்த்து முழு நிலத்தையும் வாங்க விரும்பினார். ஆனால் நந்தினி அதை விற்க மறுத்துவிட்டார். என் கணவரின் கடைசி நினைவாய் உள்ள இந்த வீட்டை எப்போதும் விற்க மாட்டேன் என்று அவள் உறுதியாக கூறினாள். ராஜேஷ் தனது அதிகாரத்தையும் பணத்தையும் கொண்டு நந்தினியை சட்ட ரீதியாக ஏமாற்றி வீடை கைப்பற்றினார். அவளும் அவளது மகளும் வீதியில் நிற்கும் நிலைக்கு தள்ளினார். நந்தினி எவரிடமும் உதவி எதிர்பார்க்காமல் ஆழ்ந்த துக்கத்துடன் அன்றைய இரவில் ராஜேஷை நோக்கி நடந்தார்.